இங்கே பார்த்தீங்களா, வாழை இலை கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். பூரணம் வச்சு வாழை இலையில் செஞ்சுருக்கேன். அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க. அதுக்காக தான் அட்வான்ஸாக உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்நீர் வந்து நான் அடுப்பில் போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். அந்த கொதிக்கிற வெந்நீரில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வைங்க. தேவைன்னா நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் மாவில் தான் சேர்க்க போகிறேன் உப்பு. நான் நாகா கொழுக்கட்டை மாவு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். 2 கப்பு மாவுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்ருக்கேன். கொதிக்க வச்ச அந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு கலந்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். மாவு வந்து நல்லா வெந்து போகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஆனால் தண்ணியாக போயிடக்கூடாது. மாவு கெட்டியாக இருக்கணும், ஆனால் மாவு வந்து வெந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கங்க பக்கத்துலேயே வச்சுட்டு. கையால் வந்து இப்போ பெசர ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு ஒரு உருண்டையானதுக்கப்புறம் வச்சிடலாம். கையால் வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி. இப்போ அடுத்து வந்து பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் சட்டி போட்டு அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றினா டைம் எடுக்கும், அதனால் லைட்டாக ஊற்றிக்கங்க. எந்த கப்பால் வந்து நான் மாவு எடுத்தனோ கொழுக்கட்டை மாவுக்கு, அதே கப்பாலேயே நான் வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் மூடி 2 தேங்காய் மூடி நல்லா துருவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு பூரணம். இப்போ அடுத்தது வந்து கொழுக்கட்டை தான் செய்யணும். அடுப்பில் வந்து நம்ம வந்து இட்லி பானையை போட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்டு ஷேப்பில் வந்து வாழையில வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து டிஃபன் பாக்ஸ் மூடியால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாட்டினா கூட நீங்கள் சாதாரணமாக வாழையில கூட நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். வாழை இலையில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா பிசைஞ்சு கையால் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அது மாதிரி உருட்டிட்டு நடுவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தட்ட வேண்டியது தான். தட்டினீங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு வரும். ஃபுல்லாக அந்த நுனி வரைக்கும் நீங்கள் தட்டாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு தட்டினீங்கன்னா நம்ம மடிக்கிறப்ப வந்து அந்த மாவு வந்து வெளில வராது. லைட்டாக கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு ஃபுல்லாக தட்டிடுங்க. இப்போ ரெடி பண்ண அந்த பூரணத்தை நடுவில் வச்சு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ நம்ம இஷ்டம்தான் வச்சுட்டு அப்படியே எடுத்து அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே மடிச்சிடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் இல்லாட்டினா இந்த மாதிரி இலையை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு உருண்டையை நடுவில் மாவை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலையை தட்டி அதுலேயும் பூரணத்தை நடுவில் வச்சு அதை எடுத்து அழகாக மடித்து விட்டுக்க வேண்டியதாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம பதம் கரெக்டாக பார்த்து செஞ்சோம்னாக்க மாவு ஒட்டவே ஒட்டாது. ரெண்டாவது வந்து சாஃப்டாக வரும், அழுத்தமெல்லாம் வரவே வராது. நீங்கள் லைட்டாக தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு போட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அளவோடு செஞ்சோம்னாக்க கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். இப்போ எல்லாம் ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, அப்படியே மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மெல்லிசாக வாயில் வச்சா கரைகிற அளவுக்கு இருக்கும், அழுத்தமே இருக்காது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை, வாழை இலை பூரண கொழுக்கட்டை. இதே மாதிரியே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை தட்டி விட்டுப்பாங்க. நன்றி.